தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித சூசையப்பா வணக்க மாதம் 13ஆம் நாள். புனித சூசையப்பா எகிப்து நாட்டிற்கு போனதை தியானிப்போம். தியானம். சிமியோன் தீர்க்கதரிசி இயேசுவை குறித்து முன்னறிவித்ததற்கு பின் கொடுங்கோலனான ஏரோது அரசன் இயேசுவை கொல்ல திட்டமிட்டு 3 அரசர்களிடமும் பாலனை வணங்கிய பின் தன்னை வந்து சந்திக்கும்படி கேட்டுக்கொண்டார். அவர்களுக்கு கிடைத்த இறைவனின் அறிவுறுத்துதலால் அவர்கள் ஜெருசலேமுக்கு திரும்பி செல்லாமல் வேறு வழியில் தங்கள் ஊர் போய் சேர்ந்தார்கள். 3 அரசர்களும் தன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்பதை அறிந்த ஏரோது பெத்லெஹேம் மற்றும் அதை சுற்றியுள்ள ஊர்களில் உள்ள 2 வயதிற்குட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் வெட்டி கொல்ல ஆணையிட்டான். ஆணை அமுலுக்கு வரும் முன்னே வானதூதர் புனித சூசையப்பரின் கனவில் தோன்றி தாயையும் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு எகிப்து நாட்டிற்கு அழைத்து செல்லும். மீண்டும் நான் அறிவிக்கும் வரை அங்கேயே தங்கியிருங்கள். ஏரோது குழந்தையை கொல்ல தேடுகிறான் என்றார். தூர நாட்டில் போய் எப்படி பிழைப்போம்? யார் ஆதரவு தருவா? பயணம் எப்படி இருக்கும்? எத்தனை வருடம் அங்கு தங்க வேண்டியதிருக்கும்? இதை ஒன்றும் வானதூதர் தெரிவிக்கவில்லை. புனித சூசையப்பா தனது வறுமை நிலையையோ பச்சிளம் குழந்தையையோ பற்றி கேட்காமல் வானதூதருக்கு கீழ்ப்படிந்தார். இரவே எழுந்து மரியன்னையிடம் விவரம் கூறி எகிப்து நாட்டிற்கு மூவரும் பயணமானார்கள். கொடிய காட்டு வழியே சுமார் 45 மைல் தூரம் எகிப்துக்கு செல்ல வேண்டியதிருந்தது. கொடிய விலங்குகள் திருடர்கள் நிறைந்த பகுதி மட்டுமல்ல, தங்குவதற்கு சத்திரங்களோ தேவையானவற்றை வாங்குவதற்கு கடைகளோ வேலைக்காரர்களோ இல்லை. கொலைக்காரனான ஏரோதிடமிருந்து குழந்தையை காப்பாற்ற நீரின்றி உணவின்றி உடல் சோர்வுற கால்கள் நடுநடங்க புனித சூசையப்பரும் மாதாவும் நடந்தனர். ஆனால் உலகை மீட்பவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற சந்தோஷத்தால் எகிப்து நாட்டிலுள்ள எலியோபொலிஸ் என்ற நகரினை அடைந்து 7 ஆண்டுகள் அங்கே தங்கி இருந்தனர். இறைவன் ஏன் இவர்களை இங்கனம் துன்பப்படுத்தி ஏரோதிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற கேள்வி நம்முள் எழுவது இயல்பே. இறைவனின் வழிகள் மனிதனின் வழிகளிலிருந்து மாறுபட்டவையே. ஏரோதிடமிருந்து குழந்தையை மறைக்கவோ அல்லது ஏரோதை அழிக்கவோ செய்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. இவ்வுலகில் நமக்கு நடக்கும் செயல்களெல்லாம் இறைவனால் நடைபெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கையோடு எது நடந்தாலும் அது நன்மைக்கே இருக்கும் என உணர வேண்டும். நாம் உலகில் எந்த மூலைக்கு ஓடினாலும் நமது சிலுவை துன்பங்கள் நம்மை தொடர்ந்து வரும். ஒரு துன்பத்திலிருந்து விடுபட்டால் இன்னொரு துன்பம் தொடர்ந்து வரும். எனவே சிலுவை சுமந்த இயேசுவை நாம் மகிழ்ச்சியோடு பின்பற்ற வேண்டும். இயேசுநாதர் தன் சீடர்களை நோக்கி, உன் கையையோ காலோ உனக்கு பாவத்தை செய்ய தூண்டுவதாக இருந்தால் அவற்றினை வெட்டி எறிந்துவிடு. அனைத்து உறுப்புகளுடன் நரகத்தில் வேதனைப்படுவதை விட உடல் ஊனமுற்றவனாய் மோட்சத்தில் நுழைவது நல்லது என்றார். 2 கண்களோடு நரகத்தில் இருப்பதை விட ஒரு கண் உடையவனாய் மோட்ச வீட்டில் இருப்பது நமக்கு நல்லது என்றார். அதனால் நாம் பாவ செயல்களையும்
பாவம் செய்ய தூண்டும் மனிதர்களையும் விலக்கி மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். புதுமை. ஸ்பானிய நாட்டில் பார்சலோனா என்ற நகரத்துக்கருகில் மொன்செராத்தூஸ் என்ற மலையின் மேல் புனித ஆசீர்வாதப்ப சபையை சார்ந்த பிரபலமான துறவக இல்லமும் மரியன்னை ஆலயமும் இருந்தது. துறவக இல்லத்தில் இயேசுமரி சூசை என்ற திருக்குடும்ப பக்தர் ஒருவர் இருந்தார். புனித சூசையப்பர் எகிப்து நாட்டில் ஏரோதரசருக்கு பயந்து பலவிதமான துன்பம் அடைந்ததால் அவரை வழிபோக்கர்களுக்கு வழிகாட்டியாகவும் அடைக்கலமாகவும் அத்துறவி வணங்கினார். ஒரு நாள் அத்துறவி அலுவல் காரணமாக நீண்ட தொலைவு சென்று திரும்பிய போது வழி தவறி பாறை, செடி, கொடி, குன்று, கால்வாய் என சுற்றி திரிந்தார். அதனால் அவருக்கு பெரும் பயம் உண்டாயிற்று. அந்த கொடிய காட்டில் மக்கள் நடமாட்டமே இல்லாமல் இருந்தது. இவர் புனித சூசையப்பரை கெஞ்சி மன்றாடினார். தொலைவில் முதியவர் ஒருவர் ஒரு சின்ன வாகனத்தில் ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையை கையில் ஏந்தியபடியே எதிரே வந்து கொண்டிருந்தனர். துறவியானவர் அந்த பெரியவரிடம் துறவக இல்லம் செல்லும் வழி தங்களுக்கு தெரியுமா என கேட்டார். அப்பெரியவர், ஆம் தெரியும், இங்கு வழி சிரமமாக இருப்பதால் கவனமுடன் எங்களுடன் வாருங்கள் என்றார். இவரும் பயம் தெளிந்து அவர்களுடன் சென்றார். வழியெல்லாம் புண்ணிய நெறிகளை பற்றி பேசிக்கொண்டே சென்றனர். அவர்கள் பேசி வந்ததால் விரைவில் சென்று சேர்ந்தார். இல்லத்தை அடைந்ததும், நீங்கள் மூவரும் இரவு நேரத்தில் தங்கி செல்லுங்கள் என்றதும் மூவரும் மறைந்து போயினர். துறவிக்கு அவர்கள் இயேசுமரி சூசை என தெரிந்து நீண்ட நேரம் முழந்தாள் படியிட்டு ஜெபித்தார். நாமும் வான்வீட்டிற்கு செல்லும் வழிகாட்டியாகவும் அடைக்கலம் அளிப்பவராகவும் புனித சூசையப்பரை தெரிந்து கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபம். ஏரோது அரசனிடமிருந்து இயேசுவை காப்பாற்ற எகிப்து நாட்டிற்கு நடந்து சென்ற தந்தையாகிய புனித சூசையப்பரே, உம்மை வணங்கி போகிறோம். நீர் தேவனுடைய கட்டளைகளை மறுதலிக்காமல் முணுமுணுக்காமல் கீழ்ப்படிந்தீரே. நாங்கள்
எல்லா செயல்களிலும் இறை சித்தத்திற்கு ஏற்ப கீழ்ப்படிய செய்தருளும். நாங்கள் செய்த பாவத்தால் இயேசுவை இழந்து போகாதபடி செய்தருளும். ஆமேன். புனித சூசையப்பரிடம் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபம். இறைவனின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்த புனித சூசையப்பரே, நாங்களும் இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கச் செய்தருளும். எல்லாவித துன்ப துயரங்களையும் அனுபவித்த புனித சூசையப்பரே, எங்களுக்கு வருகிற துன்ப துயரங்களை நாங்கள் பொறுமையோடு சகித்து கொள்ள உதவி செய்யும். ஏரோது மன்னனின் கொடுமையிலிருந்து இயேசுவை காப்பாற்ற பெரிதும் அல்லலுற்ற புனித சூசையப்பரே, நாங்கள் எங்கள் பாவங்களால் இயேசுவை இழந்து போகாதபடி உதவி செய்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல் வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திரு குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். புனித சூசையப்பருக்கு சுயத மன்றாட்டு. கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற பிதாவாகிய புனித சூசையப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாமிறந்து கேட்டதை அடையாம போனதில்லை என்று புனித தெரசம்மாள் நிச்சயித்ததை நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனாரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சாய்ந்து அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய புனித சூசையப்பரே, சொற்பமும் அயோக்கியமுமாயிருக்கிற எளிமையுமான மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும்,
கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்க பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம்ம திருத்துவமாயிருக்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் பக்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கப்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகம் உடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படுதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்காவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியாகிய இயேசுவே, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானனாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பக்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவிழமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவரென்று எங்களால் வணங்கப்படுகிறாவா? பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவன்களாகும்படி தேவரீரை அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமேன். திரு குடும்பத்தின் பாதுகாவலராம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன்.